ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 கப் கடலப்பருப்பை 4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா வடை நிறைய எண்ணெய் இழுக்கும். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிறேன். அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்து வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். பருப்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பொடிசாக கட் பண்ணி. 1 கொத்து கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணுறேன். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி கையில் உருட்டினா வர அளவுக்கு எடுத்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் தடிமனாக வேணுன்றவங்க கொஞ்சம் தடிமனாக போட்டுக்கோங்க, இல்லை மெல்லிசாக வேணுன்றவங்க கொஞ்சம் மெல்லிசாக தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடை ஒரு பக்கம் வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. சைட் பை சைட் நான் டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நம்ம டீயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை வெந்ததும் திருப்பி விடணும், ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு. இப்போ நம்ம வடை ரெடி ஆகிட்டு கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூடான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீயும் வடையும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.